ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா நட்டு ஷிப்படில் எபிசோட் 249 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கண்ட்ரோல்லேருந்து வெளியே வந்துடுச்சு, ஆனால் அடக்கணும் இப்போ. இன்னும் அப்பாங்க உங்க அப்பா தானே அது? நீ தயவு செஞ்சு உள்ள போய் ஒளிஞ்சுக்க இருக்கா. உன் அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, சரியா? இத நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, கண்டிப்பா என்னால ஓடி ஒளிய முடியாது. நான் உங்களையும் அம்மாவையும் விட்டு போக மாட்டேன். நான் இங்க இருந்து அம்மாவை பாத்துக்க போறேன். தயவு செஞ்சு என் பேச்ச கேளு ப்ளீஸ். நான் குழந்தைய காப்பாத்துறது ஒவ்வொரு அப்பா அம்மாவோட கடமை. நம்ம ஊரை பாதுகாத்தாகணும். எப்படியாவது நம்ம ஊரு எல்லையை விட்டு அந்த 9 டைல்ஸ் தொடுத்தணும். சரி, என் ஜுட்சுவை நான் ரெடி பண்ற வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க. இந்த தாக்குதல தோத்துறாதீங்க. புரியுது சார். வாங்க போலாம். பெருசு பாட்டி இங்க நிஞ்சா ஆர்ட் சம்மனிங் மங்கி கிங் என்மா. வேற ரகம் தான் இருக்கும். இதோட சீல் எப்போ உடைஞ்சது? அனமெண்டன் யோயை பயன்படுத்தி அந்த 9 டைல்ஸ் வெளியே அனுப்பணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் புரிஞ்சுது. ஆயன்மா ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் அக்காடி நல்லது. அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறிக்கிட்டு இருக்கு. யாரும் அதை விட்டுறாதீங்க. தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருங்க. மீனாட்டோ, நீ எங்க இருக்க? 4வது ஹோகாகேங்கிற பட்டத்துக்கு நீ தகுதியானவன் தான். என்ன காயப்படுத்தி 9 டைல்ஸ் என்கிட்ட இருந்து மொத்தமா பிரிச்சுட்ட. கண்டிப்பா ஒரு நாளும் எனக்கு சொந்தமாக உலகத்தையே அப்ப நான் ஆளுவேன். அதுக்கு இன்னும் ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. போயிட்டா இப்போ, அதுதான் பிரச்சனை. 9 டைல்ஸ் தான். எனக்கு என்னமோ அவன் விளையாட்டா பேசலன்னு தோணுது. பாட்டி ஏன் விட்டு போயிட்டே இருக்க பாரு. எல்லாரும் தாக்குதலை நிறுத்துங்க. 4வது ஹோகாகே வரட்டும். அதுதான் ஃபீலிங் தெரியும். இருக்கா. இல்ல, என்ன விடுங்க. எங்க அம்மா பயந்து வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன விடுங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, சின்ன சின்ன சினோபிஸான நீங்க 9 டைல்ஸ் நெருங்காதீங்க. அட, என்ன சொல்றீங்க நீங்க? இது 2 நாடுகளுக்கு இடையில வரக்கூடிய சண்டை கிடையாது. இது ஒரு உள்நாட்டு போர். அதனால சின்ன உங்க உயிருக்கு பசங்க தான் ஆபத்து விளைவிக்க எந்த ஒரு அவசியமும் இல்ல. நீங்க சும்மா தானே சொல்றீங்க? பேசாத குரோனை, அவர் சொல்றத கேளு. நீயும் ஒரு ஷினோபி தான், சரியா? உன்னாலையும் 1000 வருஷம் எல்லாம் உயிர் வாழ முடியாது. என் செல்ல மகளே, நீயும் ஒரு பெண் தானே. ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இந்த வீரத்தை பத்தி சொல்லி கொடுக்க வேண்டியது உங்க கடமை. எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா தயவு செஞ்சு இத பண்ணு. கண்டிப்பா நீ பண்ணுவன்னு நான் நம்புறேன். இது நல்லதில்ல. போச்சு திரும்ப. அவர் மறுபடியும் அதை பண்ண போறாரா? லார்ட் தேர்ட் ஹோகாகே சம்மனிங் ஜுட்சு. யார் அது? அது நம்ம ஃபோர்த் ஹோகாகே. இந்த உலகத்தையே அப்ப நான் ஆளுவேன். குஷினா, என்ன மன்னிச்சிரு. அந்த 9 டைல்ஸ் இன்னும் கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்துங்க. என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். ஆனா எவ்வளவு நேரம் என்னால தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. இவ்வளவு பெரிய உயிரினத்தை இடம் மாத்துறதுக்காக தேவையான சக்கரம் நான் கொடுத்துட்டு இருக்கேன்.
என்ன பஞ்ச் மினாட்டோவா நைன் டைல்ஸ் அவர் கூடவே கொண்டு டெலபோர்ட் போய் பண்ணிட்டாரா அது அங்க பாருங்க. அதனால தான் பண்ணிட்டான். யாரையா இவரு இப்போ ஒரு தடுப்பணையை உருவாக்க போறேன். ஆனா என்கிட்ட சக்கரா கம்மியா இருக்கு. என்னால அது பண்ண முடியும். மினாட்டோ இந்த டைம்லயும் அது பண்றாங்க. உண்மையான அயன் லேடி என்பதால உன்னை எழுப்பிட்டேனா கண்ணா? நருட்டோ மன்னிச்சிடுறா. நான் சாகும்போது நைன் டெயில்ஸையும் கூடயே கூட்டிட்டு போயிடுறேன். அது ஒண்ணுதான் இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே வழி. இல்லைன்னா இந்த இடத்துக்கு அவன் திரும்பி வந்துகிட்டே இருப்பான். சக்கராவை பயன்படுத்தி இப்ப அவன் அடுக்கலாம். ஆனா நான் சொன்ன மாதிரி பண்ணா உங்க 2 பேரையும் காப்பாத்த முடியும். இதுவரை நீங்க பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. குஷினா, நான் இன்னைக்கு ஹோகாகேவா இருக்கிறதுக்கு காரணம் நீ மட்டும்தான். நீதான் என்ன மாத்தன. நான் அப்பாவாகிறதுக்கும் காரணம் நீ மட்டும்தான். இருந்தாலும் இல்ல மினாட்டோ, நீங்க குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகாதீங்க. நீங்க என்ன விரும்புனீங்க, என்ன சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்க. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நம்ம அழகான குழந்தையோட பிறந்த நாள் வேற. அதையும் மீறி நம்ம 3 பேரும் ஒரே குடும்பமா வாழ்றதுக்கான வாய்ப்பு இருந்தா மட்டுமே நான் உயிரோட இருக்க விரும்புறேன். நம்ம சந்தோஷமா இருக்கிறத தாண்டி என்னால வேற எதையும் கற்பனை கூட பண்ண முடியல. என் மனசுல ஒரே ஒரு விஷயத்த நினைச்சுதான் வருத்தப்படுறேன். நருட்டோ வளர்ந்து பெரியவனாகிறது பார்க்க நான் உயிரோட இருக்க மாட்டேன். குஷினா, இந்த 9 டேல்ஸ கொல்றதுக்காக நீ எதுக்காக உன்னோட உயிரை விடணும்? உன்கிட்ட இருக்க கொஞ்சம் சக்கராவை நீ நருட்டோவை சந்திக்க சேமிச்சவன். உன்னோட மிச்ச சக்கராவை நான் நருட்டோக்குள்ள அடைச்சு வைக்க போறேன். அது 8 சைன் சீலுடைய ஒரு பகுதியாகும். அதுக்கப்புறம் 9 டேல்ஸ நான் கொண்டு போயிடுறேன். நான் ஜின்சுரிக்கு இல்லங்கிறதால ரீப்பர் டெத் சீலை பயன்படுத்த போறேன். வேண்டாங்க, அதை நீங்க பயன்படுத்துற நீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்ப பாதி 9 டேல்ஸ தான் அடைச்சு வைக்க போறேன். பிசிக்கலா இவ்வளோ பெரிய பவரை அடைச்சு வைக்க வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாம அது புத்திசாலித்தனமும் கிடையாது. இப்ப 9 டேல்ஸ கொண்டுட்டா அவ மறுபிறவி எடுக்கிற வரைக்கும் ஜின்சுரிக்கு இருக்க மாட்டாங்க. இது மூலமா டெய்ல்டு பீஸ்டோட பவர் பேலன்ஸ்ல சிக்கல் ஏற்படும். ஆனா நான் சொல்ற மாதிரி பண்ணா பாதி 9 டேல்ஸ் என்னால கண்டிப்பா மொத்தமா அடிக்க முடியும். அதுக்கப்புறம் 9 டேல்ஸோட இன்னொரு பாதி. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நீதான் அந்த தீர்க்க தரிசன குழந்தையா இருப்பேன்னு நினைக்கிறேன். எது? எனக்கு புரியல. எதிர்காலத்துல சினோபி உலகத்தை அழிக்கிறதுக்கு பல அபாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்க தீர்க்க தரிசன குழந்தையா அவதரிக்க போறது யாருன்னு தெரியுமா? 8 சைன் சீலை பயன்படுத்தி நான் நருட்டோக்குள்ள அவன் அடைச்சிடுறேன். நீ என்ன சொல்லுவ எனக்கு தெரியும். ஆனா மாஸ்டர் சிராயா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல பல இன்னல்கள் எதிர்காலத்துல வர வாய்ப்பு இருக்கு. நான் மொத்தம் 2 விஷயத்த முழுசா நம்புறேன். ஒண்ணு இன்னைக்கு நம்மள தாக்குன முகமுடிக்காரன் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வர போறான். 2வது, அவனை எதிர்க்க போறது நம்மளோட பையன்தான். இந்த குழந்தை மாஸ்டர் ஜிராயாவால வளர்க்கப்பட்ட எதிர்காலத்துல ஜின்சுரிக்கியா அவதரிக்க போறான். இந்த முகமூடி பேஸ் பண்றப்போ என்ன வெறி வரும் ஆழமா இருக்கு. ஆனா மினாட்டோ, ரீப்பர் டெத் சீல். யார் ஓட்டாடி எடுத்தாரு? நம்ம அவனை நம்புவோம். எப்படி இருந்தாலும் அவன் என்னோட புள்ள. என்ன நடக்குதுங்க? ஒரு வேளை ஆமா, அது ரீப்பர் டெத் சீல் தான். இந்த சீலை நான் முடிச்சதுக்கு அப்புறம் உன்னோட சக்கராவில் ஒரு பகுதியையும் நருட்டோக்குள்ள அடைக்க போறேன்.
உனக்கு நேரம் கம்மியா தான் இருக்கும். ஆனா ஒரு ஜின்சுரிக்கியா 98s பவர் அவன் கட்டுப்படுத்தும் போது நீதான் அவனுக்கு உதவணும். ஆனா அவன் நம்ம பையன் வினாட்டும். அதனாலதான் அவனை இவ்வளவு பெரிய பாரத்தை சுமக்க விட வேண்டாம்னு நினைச்சேன். பட் அவனோட சேஃப்டிக்கு தான் பண்ணுறாரு. அப்புறம் எதுக்காக நீங்க ரீப்பர் டெத் சீல பயன்படுத்த விரும்புறீங்க? எதிர்காலத்துல நான் கொஞ்ச நேரம் நருட்டோட செலவழிக்கணுங்கிறதுக்காக நீங்க இத பண்றீங்கன்னா அப்புறம் எதுக்காக நீங்க உயர விடணும்? தயவு செஞ்சு இந்த முடிவை கைவிட்டுங்க. எனக்கு பதிலா நீங்க அவனோட இருந்து நல்லபடியா வளர்க்கலாமே. அதை விட்டுட்டு எதுக்கு உயர தியாகம் பண்றீங்க? இந்த ஊரோடைய டெய்லி பீஸ்டோடைய பவர் பேலன்ஸ்க்காக எதுக்காக நம்ம நருட்டோட வாழ்க்கைய நாசம் பண்ணணும் சொல்லுங்க? இதுக்காக நீங்க ஏன் உயிரை விடணும்? இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த ஊரை தான் பெருசாக நான் பிறந்த ஊர்ல ஒரு பெரிய ஆபத்து வரும்போது தன்னோட சொந்த மகனோட வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்க உன்னோட ஊர் அழியாம நீ பாதுகாக்கிறதுக்காக உன்னோட சுக துக்கங்களை தியாகம் பண்ணி தன்னோட உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிறவன் தான் உண்மையான ஷினோபி. சொன்னதை புரிஞ்சுதா? ஒருவேளை நான் உயிரோட இருந்தாலும் நிச்சயமா என் பிள்ளைய அளவுக்கு வளர்க்க முடியாது. உன்னால அவன் கூட கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். ஆனா உன்னால மட்டும்தான் அவன் கிட்ட சில விஷயங்களை சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தாயால மட்டும்தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். நான் இதை உனக்காக மட்டும் பண்ணல, நருட்டோவுக்காகவும் தான் பண்றேன். என் பிள்ளைக்காக நான் சாகவும் தயார். ஏன்னா ஒரு அப்பனா அது என் கடமை. என்னாச்சு? இதுக்குள்ள வர முடியாது யாராலையும். இது நல்லதல்ல. நம்ம யாராலையும் உள்ள போக முடியாது. நைன் டெயில்ஸ் தப்பிச்சு போக கூடாதுங்கிறதுக்காக தடுப்பு அமைச்சிருக்காங்க. நைன் டெயில்ஸோட கதையை அவங்க 2 பேருமே சேர்ந்து முடிக்கலாம்னு முடிவெடுத்துட்டாங்க போல இருக்கு. இதை நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. ஃபோர்த் ஹாக்காகு என்னோட உடம்பு மொத்தமா மறுத்து போத. இந்த சக்கரம் இப்போ திடமா இருக்கும் நினைச்சு பார்க்கல. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். அந்த ரீப்பர் டெத் சீல அவர் யூஸ் பண்ணுவார்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நைன் டெயில்ஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அது பார்க்க சின்னதா இருந்தாலும் அதை முழுசா அடைச்சிருக்கலாம் இல்லையா? ஆல்ரைட், இப்ப அந்த 8th signed seal மிச்சம் இருக்கிற 90s நருட்டோக்குள்ள அடைக்க போறேன். அது அவரு கிட்ட பாதிதான் வச்சிருக்காரு. இவன் என்ன மறுபடியும் அடைக்க முயற்சி பண்றான். ஆனா அந்த குழந்தைக்குள்ள இல்ல. குஷினா, உனக்கு என்னாச்சு? நீ தொலைஞ்ச. அப்பனா என் பிள்ளைக்காக உயிர் விடுறது பெருமையா இருக்கு. ஆமா, ஆனா அவனோட அம்மாவா அது என்னுடைய கடமையும். உள்ள ஒரு குழந்தை வேற இருக்கா. அத அவங்க காப்பாத்திட்டாங்க. எதுக்காக இப்படி பண்ண? என் வாழ்க்கையில இப்பதான் முதல் தடவையா ஒரு ஆர்குமெண்ட்ல தோக்குறேன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு உறுதியா இருந்தீங்கிறது இப்பதான் புரியுது. எல்லாத்துக்கும் நன்றி குஷினா. சமனிங் ஜுட்சு. ஐயோ, நைன் டெயில்ஸா? லார்ட் ஃபோர்த் நீங்களா? இங்க என்ன நடக்குது? கேரக்டரா சீலிங் ஃபார்முலா கீயை நான் உன்கிட்ட கொடுக்குறேன். என் உயிர் போனதுக்கு அப்புறம் மாஸ்டர் ஜிராய கிட்ட அதை பாதுகாக்க சொல்ல. இப்ப மினாட்டோ இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக தன்னோட சொந்த குழந்தையவை நைன் டெயில்ஸ் ஜிஞ்சுருக்கியா மாத்த முடிவு பண்ணிட்டாரு. நீங்க கொடுத்த கீயை நான் பத்திரமா கொண்டு போறேன். இது என்னுடைய வாக்கு.
ஏன்னா நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்துருவேன். இப்பவே நான் 8 சயின்டிஸ்ல ஆரம்பிக்கிறேன். ஏன் சக்கராவில் கொஞ்சத்தை நடுவுக்குள்ள விதைக்க போறேன். இவனை ரொம்ப நாள் கழிச்சு தான் இனி நம்ம பார்ப்போம். அதனால சொல்ல நினைக்கிறது சொல்லிடு. நருட்டோ, சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்காம உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லபடியா வளரணும். அதே போல நீ தினமும் குளிச்சு சுத்தமா இருக்கணும். முக்கியமா ராத்திரி நேரம் முழிச்சிருக்காம நல்லா தூங்கணும். நல்ல நண்பர்களை உருவாக்கிக்க மறந்துடாத. நீ நிறைய பேரோட பழக வேண்டாம், கொஞ்சம் பேரோட பழகினா போதும். ஆனா அவங்க உன் நம்பிக்கையை சம்பாதிச்சவங்களா இருக்கணும். ஒரு அம்மாவா நான் இதுல தவறிட்டேன். அதனால நீ நல்லா படிச்சு உன்னோட நெஞ்சுச்சுவ கத்துக்கணும். ஒண்ணு மறந்துடாத, எல்லாரும் ஒன்னத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, இன்னொன்னத்துல வீக்கா இருப்பாங்க. அதனால ஏதாவது சரியா நடக்கலைனாலும் அதை நினைச்சு வருத்தப்படாத. நீ அகாடமில சேர்ந்த பிறகு உன் டீச்சர்ஸ் உட்பட எல்லாரையும் நீ மதிக்கணும். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா ஒரு ஷினோபி 3 விஷயங்களை பண்ணவே கூடாது. பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இரு. வாங்குற சம்பளத்துல கொஞ்சம் சேமிக்க ட்ரை பண்ணு. ஒரு வயசு வரைக்கும் குடி பழக்கம் இருக்க கூடாது. அதே போல ரொம்ப குடிச்சாலும் அது உடம்புக்கு கெடுதல். அதனால அளவா குடி. முக்கியமா நீ உன்னத்துல கட்டுப்பாடோட இருக்கணும். பொண்ணுங்க, இங்க பாரு, நானும் ஒரு பொண்ணுதான். அதனால என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா இந்த உலகத்துல ஆணும் பெண்ணும் சமமான நிலையில இருக்காங்க. அதனால ஏதாவது ஒரு கட்டத்துல ஒரு பொண்ணை நீ விரும்ப ஆரம்பிப்ப. ஆனா தயவு செஞ்சு கெட்ட சகவாசத்தை வச்சுக்காத. என்ன மாதிரி இருக்கக்கூடிய நல்ல பெண்களோட பழக பாரு. இப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. நான் சொன்ன எல்லா விஷயத்திலயுமே சிராயா மாதிரி மட்டும் இருக்காது. நருட்டோ, சொல்லவே கஷ்டமா இருக்கு. நீ வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்த. ஆனா உனக்கு நீ உண்மையாரு. தயவு செஞ்சு கனவு காணு. அந்த கனவை நினைவாக்க நீ போராடு. நருட்டோ, உனக்கு இன்னும் நான் நிறைய சொல்ல விரும்புறேன். இன்னும் நிறைய நேரம் கழிச்சா நான் உன் கூட பேசிக்கிட்டே இருப்பேன். உனக்கு நிறைய சொல்லி தர விரும்புறேன். இன்னும் கொஞ்ச நாளும் கூட இருக்க விரும்புறேன். I love you. உங்க நேரத்தை நான் வீணடிச்சிட்டு என்ன மன்னிச்சிருக்க. பரவாயில்ல நருட்டோ, நான் சொல்ல இனி எதுவும் இல்ல. அம்மாவே எனக்காகவும் சேர்த்து பேசிட்டா. அதை மறந்துடாத. 8 சயின்டிஸ்ட். உன்னை நாங்க ஜிஞ்சிருக்கி ஆக்குனதுக்கு எங்களை மன்னிச்சிரு நருட்டோ. எங்களோட பாரத்தை தேவையில்லாம உன்னோட தலையில சுமக்கிட்டோம். உன் கூட இல்லாம போனதுக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு. உன் மேல அன்பு செலுத்தாததுக்கும் எங்களை மன்னிச்சிரு. பரவாயில்ல விடுங்கம்மா, இதுல என்ன இருக்கு? ஒரு ஜிஞ்சிருக்கியா நான் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கு நீங்களும் அப்பாவும் என்ன பண்ண முடியும்? அப்பா அம்மா இல்லாம தான் வளர்ந்தேன். பெத்தவங்க பாசம்னா என்னன்னே தெரியாது. நீங்க 2 பேரும் என் பக்கத்திலேயே இல்லைனாலும் என்னை சுத்திதான் இருக்கீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். உண்மை என்னன்னா, எனக்காக நீங்களும் அப்பாவும் உங்களுடைய உயிரையே தியாகம் பண்ணிருக்கீங்க. எனக்குள்ள 9 டெய்ல்ஸ் மட்டும் இல்ல, உங்க 2 பேருடைய அன்பும் இருக்கு. அந்த அன்பு தான் எனக்கு இத்தனை வருஷமா வழி நடத்திருக்கு. உங்களுக்கு பிள்ளையா பிறந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரொம்ப பெருமையா இருக்கு. நான் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவன். என்னானாலும் கடைசி வரைக்கும் நான் உங்களுடைய மகனாவே இருப்பேன். மினாட்டோ, நீங்க இதை கேட்டீங்களா? நம்ம பையன் மேல நம்ம வச்சு நம்பிக்கை வீண் போகலைங்க. நருட்டோ, என்ன தாயாக்குன உண்மைக்கு ரொம்ப நன்றி. மினாட்டோவை தந்தையாக்குனதுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு நீ பிறந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எபிசோட் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சுங்க. அது எப்படி எங்களுக்கே வந்து அப்படியே தொண்டை அடைக்குது, எனக்கு தொண்டை வலிக்குது. அப்படியே இவன் முடியல, இவனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் நருட்டோ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக தாங்கி நின்னான்றது, அந்த இடத்துல யாராக இருந்தாலும் கதறி அழுந்துருவோம். அவன் அப்பயும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டான்றது வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. இப்போ நருட்டோட மனநிலைமை யோசித்து பார்க்குறேன்.
இப்போ நம்ம அம்மா அப்பாவையே கொன்ன ஒரு 90ல தான் நம்மளுக்குள்ளே இருக்குன்னு அதை வெறுக்கிறதா இப்போ நண்பனாக்கிறதா அதுவே ஒரு பெரிய போராட்டம். இந்த இடத்துல அந்த ஃபீல் என்னால் சொல்லவே முடியலைங்க. அப்படி இருக்குது ஒன்று. இல்லை அது நரோட்டோக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும்னு தெரியும். தெரிஞ்சும் அது அவங்க அப்பா அம்மா மனசு கல்லாக்கிட்டு பண்ணுறது ஒன்று. ப்ளஸ் அவன் இனிமே வந்து பார்க்க முடியாதுன்றதுக்காக அவன் ஃப்யூச்சர் வரைக்கும் அந்த அட்வைஸ் பண்ணுறது. அந்த டைம் வரைக்கும் நம்ம இருக்க மாட்டோம். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த அட்வைஸ் பண்ணது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 2 பேரும் வந்து அந்த இது வாங்கிக்கிட்டாங்க, அந்த குத்து இது வாங்கிக்கிட்டு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. நரோட்டோ நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு போன எபிசோட்லேருந்தே டவுட்டு, எல்லாம் முடிச்சிட்டாங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டாங்க, அதுவும் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க, அப்புறம் எப்படா இவங்க இறந்தாங்கன்ட்டு நான் நினச்சேன். பார்த்தா அது கையாலேயே போயிருக்குன்றது வந்து ஏற்றுக்கவே அதான் முடியல. இவ்வளோ நல்லது பண்ணியும் ஊருக்காக மக்களுக்காக இவ்வளோ நினச்சவங்களுக்கு நினச்ச அந்த பேரண்ட்ஸ்க்கு பிறந்த இந்த நரோட்டோவுக்கே வந்து அவ்வளோ ஹேட்ரட், ஊர் மக்கள் எல்லாம் அவ்வளோ பண்ணது அது புரிஞ்சுக்காம அவங்க ஏதோ புரியுது 90s அவ்வளோ அட்டாக் பண்ணதுனால தான் அந்த வெறுப்பு. ஆனாலும் வந்து நரோட்டோ இது டிசர்வே இல்லையே. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாதுங்கிறது அடிக்கடி தோணிட்டே இருக்குது. ஸோ செஞ்சவன் எஸ்கேப் ஆகிட்டான் ஈஸியாக. அந்த முகமுடி வந்ததும் தெரியாது, இது எதுவும் சமனிங் எதுவுமே யாருக்குமே தெரியாது. அவன் பாட்டுக்கு வந்து செஞ்சுட்டு போயிட்டான். பண்ணது வந்து 9 அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஒரு மிருகத்தை திடீர்னு எழுப்பி அப்படின்னாலும் நீ பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணியிருக்கு, அதோட குணம் அது. ஸோ அதுக்கிட்ட தப்பே சொல்ல முடியாது. பட் அதனால் இழந்த உயிரிழப்பு இப்போ இரோகா சின்சேமா எத்தனையோ பேருக்கு போயிருக்கு. அதுதான் அந்த வெறுப்பு. அந்த வெறுப்பில் இருக்கிற ஒன்றை நருட்டோக்குள்ள வச்சனால அவன் மேலே அந்த வெறுப்பு அப்படி போகுது இது. பட் அது தெரியவே இல்லை அவங்களுக்கு. இப்போ வந்து மினட்டோட பையன்தான்றது கூட யாருக்கும் தெரியாது நினைக்கிறேன். அது பிறந்ததே யாருக்கும் இப்போ தெரியும். ஒரு காட்டுக்குள் பிறந்திருக்கு, எந்த விஷயமே மறைச்சி தான் வச்சுருக்காங்க. இப்போ தேடோக்காகவே இப்படி தான் போயிருக்குன்றதுனால மக்களுக்கே அது தெரியல. அதனால தான் அது என்ன பையன் கூட தெரியாமல் வெறுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நரோட்டோவுக்கு இதுவே பத்தாது. இப்போ நடுவுலேயே வந்து அவனை புரிஞ்சுக்கிட்டாங்க, கொண்டாடினாங்க, எனக்கு கேட்டால் அதுவே பத்தாது. இன்னும் அவனை தூக்கி வச்சு அப்படி பார்த்துக்கணும் அவனை. ஏன்னா இப்படிப்பட்டவங்க இப்படி தியாகிங்க 2 பேர் இருந்திருக்காங்க, இந்த ஊருக்காக போயிருக்காங்கன்றது எப்படி இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு அந்த கோபமும் தான் அந்த 90 மேலே. ஏன்னா இப்போ ஃபோர்த் வகையாக கொண்டுடுச்சு அப்படின்றது மட்டும்தான் வெளியே போயிருக்கும். ஸோ அந்த வெறுப்பும் கூட இருந்திருக்கும். தான் கூடவும் போச்சு, நம்ம ஊரோட தலைவரும் போனாங்க அப்படின்றது பெரிய வழியாக தான் இருக்கும் மக்களுக்கு. ஸோ அவங்களையும் தப்பு சொல்ல முடியல, இதுவும் தப்பு சொல்ல, மொத்தமே தப்பு பண்ணது இன்னொருத்தன். ஆனால் அவன் எந்த இதுவுமே மாட்டாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டான். இதனால் இப்போ பாருங்கள், உச்சியா கிளான்லேருந்து இங்கே இதுன்னு என்னென்னமோ ஆகி போச்சு. ஒருத்தன் பண்ண வேலையினால எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டான். நருட்டோ லைஃப்பையும் சேர்த்து தான் டேமேஜ் பண்ணிங்க. சாஸ்கே லைஃப் மட்டும் பாதிக்கப்படல, அதே அளவுக்கு நருட்டோ லைஃப்பும் தான் இங்கே பாதிச்சு இங்கே நின்றுட்டு இருக்கான். 2 பேருக்கும் ஒரே வழி தான். அதான் என்னை பாதுகாக்க தான் அம்மா அப்பா இவ்வளோ பண்ணாங்கன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் முன்னெல்லாம் வந்து கோவப்படுவான். ஃபஸ்ட்டு கனோட்டோ முன்னாடி வந்தப்போ கூட அவ்வளோ கோவப்பட்டேன். ஏன் இப்படி விட்டீங்க, இது பண்ண அவ்வளோ கோவப்பட்டான், அடித்தான், அவ்வளோ பண்ணான், அவ்வளோ இருந்துச்சு அவனுக்கு. ஸோ இப்போ திரும்ப அம்மா வாயில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, நமக்காக நம்ம அம்மா அப்பா இவ்வளோ பண்ணியிருக்காங்க, நம்மளால இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களான்னு கேட்கும்போது இப்போ அவங்ககிட்ட அவ்வளோ ஒரு அமைதி, அவ்வளோ ஒரு புரிதல், அது அவங்க ஏன் பண்ணாங்கன்றது அது உணர்ந்துட்டு இப்போ அவன் எந்த எமோஷன்ஸுமே ஆகலை. அவங்களுக்கு தைரியம் சொல்லி நான் பார்த்துக்குவேன், நான் எல்லாம் செஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு கண்ணீரோட, ஒரு அமைதியான ஒரு கண்ணீரோட அந்த பேசுனதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னொட்டு எவ்வளோ வேகம் தெரியும். ஆனால் அவருக்குள்ள ரொம்ப 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 பொறுமை இருக்குது. எல்லாத்தையும் தாங்கிக்கிறாரு. எதுக்குமே அவர் வாய் பேசவே மாட்டேன்றார். ரொம்ப கம்மியாக தான் பேசுகிறாரு. ஆனால் விஷயங்கள் பெருசாக இருக்குது. இவ்வளோ விஷயத்த செஞ்சுட்டு அந்த மனுஷன் எதுவுமே பண்ணாத மாதிரி அன்றைக்கி வந்துட்டு போனது வந்து வலிக்குது. இன்றைக்கி வலிக்குது அம்மா வாயால் அது கேட்குறப்ப. அதுவும் அம்மா யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ மாதம் அது சுமந்துட்டு அப்போ தான் அது பிறந்துச்சு, பார்த்தாங்க. இன்னும் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய எதுவுமே அவங்க செய்யலை. வந்ததுமே பிரச்சனை தான். அவங்களுக்கு அது எவ்வளோ வலி இருந்திருக்கும். ஒரு அம்மாவை அவனுக்கு செய்ய வேண்டிய எந்த இதுவுமே ஒரு அம்மாவால் செய்ய முடியல. அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நரோட்டோ இந்த மாதிரி விட்டாச்சு. அதுதான் இப்போ நருட்டோவோட மனநிலைமை யோசிச்சு பார்க்குறேன். இப்போ 90ன்றதை வந்து நம்மளுக்குள்ளே வச்சுட்டாங்கன்றது தான் இவ்வளோ வெறுப்பில் இருந்தான். யார் கேட்டு வச்சிங்க, நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், எங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனைன்னு. இப்போ அப்பா அம்மா வந்து நம்ம நம்பி தான் அதை நம்மக்கிட்ட ஒப்படைச்சி இருக்காங்க, நம்ம தான் அதை காப்பாற்றோன்றது தான் அப்போட நம்பிக்கைன்றப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இப்போ அவனுக்கு அதிகமாகும். அதே மாதிரி 90ல் வெறுக்கக்கூடிய அதுவும் இப்போ இருக்கக்கூடாது. அது எதாச்சும் நடந்தது பண்ணது இன்னொருத்தான், அதுவும் இல்லைன்றதை அவன் ஏற்றுக்கிட்டு அது கூடயும் அவன் பழக ஆரம்பிக்கணும். அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, இப்போ இந்த 90 மேல் கூட தப்பு இல்லை, அந்த முகமூடி வந்து தான் இது கூட பண்ணிட்டு போய் கலப்பி விட்டு போயிருக்கான்றது இப்போ நருட்டோக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அவனை அந்த 90லுமே அவன் புரிஞ்சுக்குவான். நம்ம சொல்கிறது அப்படி இருக்குது. பட் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தால் கண்டிப்பாக 90ல் வெறுத்திருப்பேன் தான் எனக்கு. இப்போ நான் இரோகா சின்சேமா தான் நான் இருப்பேன். எனக்கு அந்த கோவம் இருந்திருக்கும்.
இப்போ நமக்கு தெரியாது இல்லையா, பின்னாடி இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இப்படி சொல்கிறப்ப தான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, இதுக்கு இவங்கெல்லாம் காரணம் இல்லைன்றது நமக்கு தெரியாத வரைக்கும் அந்த கோவம் இருக்க தான் செய்யும். இல்ல ஆனா வந்து ஒரு வெறுக்கிற ஒரு நைன் டெய்ல்ட வந்து அப்பா நம்ம மேல வைக்க மாட்டாருங்கிறதும் அவனுக்கு தெரியும்ல. அப்போ அது மேல தப்பு இல்லைன்றதோ இல்ல வேற வழி இல்லாம ஒன்று பண்றாங்கன்றதும் புரியும்ல. அது யோசிச்சா கூட அவனுக்கு அது புரிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் அவர் பாதி தான் வச்சிருக்காரு. அந்த ஆக்ரோஷமானது அவர் எடுத்துக்கிட்டு அதோட இன்னொரு தன்மையை தான் நருட்டோக்கு அதுவே இந்த ஆட்டம். சப்போஸ் ஃபுல்லாக வச்சுருந்தா என்னடா ஆயிருக்குன்ற மாதிரி இருக்குது. இதுக்கே நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல, நட்டோ எதனாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுவே இவ்வளோ ஆட்டம் போட்டிருக்காடான்ற மாதிரி இருக்குது. அப்போ அவருக்குள்ளே இருக்கிறது எப்படி இருக்கும்? அதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியல. என்னென்னமோ நடந்துச்சு. தேடோக்கவும் பார்த்தீங்கன்னா போராடி தான் இருக்கார். அவரும் எவ்வளோ பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் மினாட்டோவே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு அவரே செஞ்சுட்டாரு. அந்த பேரியர் அன்றைக்கே தான் உரைச்சிக்கு போகிறப்ப பேரியர் போட்டப்போ எதுவுமே பண்ண முடியல. அதே நிலைமை தான் இங்கே நின்று இருக்காரு. இன்னும் தேடோகை கூட ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ எல்லாம் மொத்தத்தையும் அவரே தாங்கிட்டு செஞ்சுட்டாருங்க. அதோட அந்த அட்வைஸ் பண்ணும்போது கூட அந்த பெண்கள் பற்றி கூட அவங்க அம்மா சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணிட்டு போகிறாங்க. பெண்கள் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கணும், அந்த பொண்ணுக்கு வர பொண்ணு கூட இப்படி இப்படின்ட்டு ஒரு அம்மாவோட ஆசை தானே. ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு பையனை பார்ப்பாங்கல்ல, படிக்க வைக்கும் போது கல்யாணம் பண்ணும்போது அப்படின்ட்டு. ஸோ அது மொத்தத்தையும் அவங்க சொல்லிட்டு போகும்போது நருட்டோக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் அவன் நேச்சராகவே அதை ஃபாலோ பண்ணுறான். எல்லாரையும் மதிக்கிறது, எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக நடந்துக்கிறது, அந்த கேரக்டர் யாரும் இல்லாமலே அவனுக்கு வந்திருக்கு உள்ளன்றது பெரிய விஷயம். எனக்கு அவங்க சொல்கிறப்ப நான் நோட் பண்ணேன், அந்த டார்க் காமெடின்னு வாங்க பாருங்கள், சீரியஸ் சுச்சுவேஷன் காமெடி அந்த மாதிரி பெருசு மாதிரி மட்டும் அது வேற சொல்லிட்டு போனாங்க. எனக்கு அந்த இடத்துல சிரிக்கிறதா அழுறதா என்ன அதெல்லாம் பண்ணுறது தெரியவே இல்லை, அதெல்லாம் சொன்னாங்களான்னு கூட. ஆனால் எனக்கு இந்த பீஸ்ட்லாம் இருக்கலாம், டெய்ல்டு பீஸ்ட் எல்லாமே எப்படி உருவாகுது, அது எப்படி ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகி எப்படி ஒருத்தவங்களுக்குள்ளே வருது, அது எல்லாரும் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியணும். அது பக்க ஸ்டோரி எதுவுமே நமக்கு ஒன்றும் தெரியல. ஏன் அந்த 90 இப்படி இருக்குன்றது, அது வெறுக்குது, எல்லாத்தையும் வெறுக்குது, ஓகே. ஏன் அதுக்கு இந்த பிஹேவியர் வந்துச்சுன்றது ஒன்று ஒரு காரணம் இருக்கு இல்லையா அதுக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வருமா இல்லை அது என்னன்னு தெரியல. பட் என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. ஆனால் வந்து நருட்டோ இப்படி தாங்கி நிற்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவன் பிளேஸை நின்று நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவனை பார்த்தா நம்ம கற்றுக்கணும், இப்படா இவ்வளோத்தையும் தாங்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த டைம்லேயும் அந்த சாவர டைமில் கூட மினட்டோட அந்த திங்கிங் பாருங்களேன். அப்பயும் இந்த டைம் இந்த சக்கரை கூட அவனுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும், நீ நாளைக்கு சொல்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனது தான். இப்போ அம்மா வந்து எப்படா இது பேசுகிறாரு, அன்றைக்கி எப்படா அவர் வந்தாருன்றதை பார்த்தா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த டைமுக்கு அவன் உதவ தேவைப்படும், நாளைக்கு நீ வேணும் அப்படின்றதுக்காகவே செஞ்சுட்டு போனார். அதெல்லாம் வேற ரகங்க. அது வந்து அப்பாவுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது வந்து ஒருத்தர் உச்சகட்டத்துக்கு பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் அது. அது நம்ம வந்து தேடக்கவே திட்டிகிட்டே தான் இருந்தோம். நம்மளுக்கு வந்து அப்போ அந்த டைமுக்கு அது பார்க்குறப்போ அது கோவம் தான் வந்துச்சு. பட் வேறு வழி இல்லை, இவனை நோக்கி தான் எல்லா ஆபத்தையுமே வரும். அதுவும் எல்லாம் 90 உள்ளே வச்சுருக்காங்கன்றப்போ இவனுக்கு செக்யூரிட்டி தேவைப்படுதுன்றனால தான் அப்படி மறைச்சு வளர்த்துருக்காங்க. யாருக்கும் சொல்லவும் முடியாது, சொல்கிற சுச்சுவேஷன் இல்லை, சொன்னாலும் ஆபத்து, ஏன்னா சுற்றி அவ்வளோ பிரச்சனைன்றப்போ அவரை திட்டி என்ன பண்ணுறது, பிரச்சனைகள் அப்படி இருக்குது. ஸோ நட்டோகிட்டே சொல்ல முடியல, அந்த இதுக்கும் பண்ண முடியல. அது அதுக்குன்னு ஒரு டைம் வருது. பட் அதுக்குள்ளே இருக்கிற அவன் வலி அனுபவிச்சதும் நம்மளால் மறுக்க முடியாது. அதுக்கு துணையாக சாஸ்கே இவங்களாம் இருந்ததுனால தான் சாஸ்கேவை அப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்லாம் அவன் சாஸ்கே தான் இருந்தது. பட் அந்த பையனே இப்படி விட்டு போவான்றது யார் எதிர்பார்த்தா. இப்போ அவனுக்காக தான் இவனும் போராடிட்டு இருக்கான். இந்த இவ்வளோத்தையும் தாங்கிட்டு இவன் இன்னமும் மிருகமாக மாறாமல் இப்பயும் மனுஷனாக நின்றுட்டு அவனையும் மனுஷனாக மாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அவன் எங்கேயோ இருக்கு. அப்போ கூட மினோட்டோ வந்து அவங்க அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி அழிச்சிடலாம், நீங்கள் ஏன் உயிரை கொடுக்கணும் அப்படின்னு தான் அவங்களும் சொன்னாங்க. ஆனால் அதையும் கேட்காம அந்த முகமூடி சொன்ன ஒரு வார்த்தைக்காக, ஏன்னா ஃப்யூச்சர்லி நான் வருவேன், ஏதோ நடக்கும்னு அந்த ஒரு வார்த்தை, அதை ஞாபகம் வச்சுட்டு இப்போ நம்ம தப்பிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த ஜென்ரேஷன் வாழணுன்றதுக்காக இந்த பையனுக்குள்ளே அதை வச்சு கடைசி வரைக்கும் அதை காப்பாற்றணுன்றது வந்து எவ்வளோ பெரிய மனசு வேணும் அதுக்கு. அதுவும் அவர் வந்து அந்த இடத்துல நிற்கும் போதே திடீர்னு கொஸ்டினும் சாரின்னும் போது இன்னும் இது அர்த்தமாக எதுக்கு இப்போ சாரி கேட்குறாருன்ற மாதிரி இருந்துச்சு. அப்போயே ஒரு முடிவு பண்ணிட்டாரு, இதுதான் பண்ணணும், நம்ம பையன்தான் இப்போ அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக அம்மா அவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அவங்களே சமாதானப்படுத்தி தான் அது வச்சுருக்கேன். பட் அவங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனால் ஊருக்காக இதை பண்ணுவோன்ட்டு பண்ணியிருக்காரு. அவர் பையனை விட ஊர் மேலே எவ்வளோ மரியாதையோ அதை எவ்வளோ லவ் பண்ணியிருக்காருன்றது அந்த ஒரு விஷயம் காட்டுது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் நருட்டோட்ட விட்டுட்டு போயிருக்கான்றப்போ இப்போ நருட்டோக்கு அது எல்லாமே புரியும். இனிமேல் அவன் இன்னும் வந்து வேற மாதிரி மாறுவான். நான் 8 நம்ம கில்லர் பி மூலியமாக தான் நிறைய கற்றுப்பான்னு நினச்சேன். அவங்க அப்பா அம்மா மூலியமாகவே அவனுக்கு நிறைய பாடம் இப்போ கிடச்சிச்சு. இதெல்லாம் எப்பயோ கிடச்சிருக்க வேண்டியது இப்போயாவது கிடச்சிச்சு. இனிமேல் அவன் வேற மாதிரி இருப்பான். சும்மாவே வெறித்தனமாக இருப்பான். இதெல்லாம் சொல்லி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் வெறியாக தான் இருக்கும். இப்போ அந்த முகமுடி நேரில் வந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏற்கனவே எப்படின்னு தெரியும், இன்னொருத்தருக்காகவே எப்படி போகிறான்னு தெரியும். இப்போ அப்பா அம்மா இவ்வளோ நடந்ததுக்கு அவன் ஒருத்தன் தான் காரணன்றப்போ அவன் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல.
இருக்கும்